தந்தை, மகன், தூய ஆவியுடைய அருளும் ஆசீரும் உங்கள் அனைவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்றைய நாளிலே திருப்பாடல் ஆசிரியருடைய வார்த்தைகளோடு இன்றைய நாளை நாங்கள் ஆரம்பிப்போம். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எங்களுடைய உள்ளமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஏனென்றால் ஆண்டவரே எங்களுக்கு உயிர் கொடுத்தவர், வாழ்க்கையை தந்தவர், வாழ வழி காட்டுபவர், எங்களோடு எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருப்பவர். அவரை எப்பொழுதும் நாங்கள் போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய அழகிய இந்த நாளை தந்திருக்கின்றார். இந்த நாளிலே நாம் செய்ய போகின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும் இறைவனுக்கு ஏற்றவையாக, இறைவனுக்கு உகந்தவையாக, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் எல்லாம் நிரப்பப்பெற ஆண்டவரை போற்றி நாங்கள் புகழ வேண்டும். ஆண்டவர் போற்றுதற்குரியவர். ஆகவே எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் நாங்கள் ஆண்டவரை போற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை போற்றுவதற்கு நாங்கள் தகுதி உடையவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை நாங்கள் போற்ற வேண்டும். கள்ளம் கபடமற்ற உள்ளத்தோடு ஆண்டவரை நாங்கள் போற்ற வேண்டும். தூய்மையான வாழ்க்கை நிலையோடு ஆண்டவரை நாங்கள் போற்ற வேண்டும். இவ்வாறான நிலைகளிலே நாங்கள் ஆண்டவரை போற்றி துதிப்போம். எங்களுக்கு ஆண்டவர் பல வழிகளிலே, பல மனிதர்கள் மூலமாக, பல நேரங்களிலே எங்களை கண்காணித்து பாதுகாத்து பராமரித்து தன்னுடைய இறை சாயலுக்குள் எங்களை வைத்து வழிநடத்தி வருகின்றார். ஆகவே ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை வாழ்த்துவோம், ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். அன்னை மேரி மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை போற்றுதற்குரிய உள்ளமாக எங்களை நாங்கள் உருமாற்றி அன்னை மேரியின் வழியிலே ஆண்டவரை போற்றி புகழுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.